ஒரு பெண் தனது மகளை பள்ளியிலிருந்து எடுத்து வீட்டிற்கு செல்ல தயாராக இருந்தாள். சிறிய குழந்தை திடீரென அவர்களுக்கு புறமாக நடந்து வரும் ஒரு தாய் தனது தாயின் உடையைப் போலவே அணிந்திருப்பதை கவனித்தாள். இரண்டு பெண்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் சிரித்துப் பேசும்போது சிறிய குழந்தை ஒரு கவர்ச்சியை எடுத்துக் கொண்டாள். அது உடனே தனது தாயின் பைக்கு உறுதியாக ஒட்டியது. ஆனால் அவள் மற்றொரு தாயின் பைக்கு முயற்சிக்கும்போது அது ஒருபோதும் ஒட்டவில்லை. சிறிய குழந்தை ஏன் என்று கேட்டாள். ஒரு சிறந்த ஆடம்பர பிராண்ட் பையை காந்தத்தால் கவர முடியும் என்றால் அது போலியானதாக இருக்க வேண்டும் என்று அருகில் உள்ள பெற்றோர் கேலி செய்து சுட்டிக்காட்டினார். அந்த பெண் உடனே அவமானமாக உணர்ந்தாள். அவள் அது தனது கணவரிடமிருந்து வந்த ஆண்டு விழா பரிசு என்று விளக்கினாள். அது ஒருபோதும் போலியாக முடியாது. ஆனால் மற்ற பெற்றோர்கள் அவளை ஊக்குவித்தனர். அவள் தனது கணவர் போலி வாங்கியதா சரிபார்க்க வேண்டும் கூறினர். இதைக் கேட்டு அவளது இதயத்தில் அச்சம் தோன்ற ஆரம்பித்தது. அவள் திடீரென தனது கணவர் ஒருமுறை மாலில் வாங்கிய ஒரு நகையை நினைத்தாள். அந்த நகை அவளது கணவர் நடந்து கொண்டிருக்கிறாள் பெண்மணியின் கையில் முடிந்தது. அந்த பெண் உடனே உணர்ந்தாள். அவரது கணவர் தவறாக நடக்கலாம் மற்றும் இந்த மோசமான பெண் முக்கிய சந்தேகமாக இருக்கலாம். அவள் வீட்டிற்கு வந்ததும் தனது கணவரை எதிர்கொள்ள திட்டமிட்டாள். ஆனால் அப்போது தன் மகளை அறையில் மாமியார் திட்டுவது கேட்டது. அவள் பயத்தில் விரைந்து சென்றாள். அவள் தனது மகள் தரையில் மயங்கி விழுந்திருப்பதைக் கண்டாள். அவள் முகம் வெள்ளையாக பயத்தில் இருந்தது. அவள் மகளைக் காண ஓடினாள். சிறிய குழந்தை திடீரென இரத்தம் குமுறியது. அந்த பெண் பயத்தில் மூழ்கி போயிருந்தாள். அவள் தனது கணவருக்கு கீழே வரும்படி கத்தினாள். மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவளது கணவரின் குரல் மேலே இருந்து வந்தது. அவன் குழப்பமாக உடனே வருவேன் என்று கூறினான். அந்த பெண் நிமிடம் தனது கணவர் அவர்களின் மகளின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டார் நினைத்தாள். ஆனால் அவள் கார் கதவை திறக்க முயற்சிக்கும் போது அந்த மனிதன் எரிபொருளை அடித்தான். இரவின் மழையில் அவளை அவர்களின் மகளை அன்பில்லாமல் விட்டுவிட்டான். அந்த பெண் இறுதியாக தனது மகளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவர் அவளுக்கு தகவல் அளித்தார். குழந்தை உணவை சாப்பிடுவதால் கடுமையான அமிலத்தன்மை பாதிப்பை அனுபவித்தது. அவளை தாமதமாக கொண்டு வந்தனர். உடல் உறுப்புகள் ஏற்கனவே செயலிழந்தன. மருத்துவர் அவளிடம் ஒரு முக்கிய நிலை அறிவிப்பு கையெழுத்திடச் சொன்னார். குலுங்கும் கைகளுடன் அவள் ஆவணத்தில் கையெழுத்திட்டாள். அந்த தருணத்தில் அவள் அவர்களை விட்டுவிட்ட கணவரை நினைத்தாள். கோபத்தில் அவள் அவனது எண்ணை அழைத்தாள். ஆனால் அவன் பொய் சொன்னான். இன்னும் கூடுதல் நேரம் வேலை செய்கிறேன் என்று கூறி துண்டித்தான். அந்த பெண் மயங்குவதற்கான எல்லையை கடந்து சென்றபோது அவள் ஜன்னலின் வழியாக மேலே பார்த்தாள் மற்றும் தனது கணவர் அந்த பெண்ணுடன் அணைத்ததை கண்டாள். இருவரும் கவலையும் இல்லாமல் நெருக்கமாக இருந்தனர். அந்த பெண் தனது மார்பில் உள்ள கோபத்தின் தீயை மேலும் அடக்க முடியவில்லை. அவர் ஏன் பொய் சொன்னார் என்பதை தெரிந்து கொள்ளக் கோரி அவர் தனது கணவரை எதிர்கொண்டார். அவளது கணவர் விளக்க முயற்சித்தான். அந்த பெண் வெறும் அயலவர் மனைவி என்று கூறி வீட்டில் அவளுக்கு ஏற்பட்ட அவசரத்தில் உதவுகிறேன் என்றான். கவர்ச்சிகரமான பெண் தன்னை காயமடைந்தவளாக நடித்து விளக்கினாள். அவள் தனது மகன் விழுந்து காயமடைந்ததாகவும் அவளது கணவர் உதவுவதற்காக வந்ததாகவும் கூறினாள். ஆனால் அந்த பெண் அவன் பொய்களை வெளிப்படுத்தினாள். அவன் மிகவும் தீய நிலையில் உள்ள மகளை கவனிக்காமல் காதலியுடன் மற்றும் சட்டவிரோத குழந்தையுடன் சென்றதாக கூறினாள். இந்த தருணத்தில் மாமியார் பெண்ணை கிண்டலாகச் சொல்ல வந்தார். அவள் ஒரு உருவாக்கி விஷயங்களை சீராக்க முயன்றாள். ஆனால் பெண் அவளை அடித்தாள். பேச முடியாத நிலைக்கு கொண்டு வந்தாள். வீட்டில் நடந்த வாதம் மேலும் அதிகரித்தது. அந்த பெண் 8 நீண்ட ஆண்டுகளாக அவளை ஏமாற்றியதாக உணர்ந்தாள். திருமணத்தில் நம்பிக்கையும் காமெடி மாறியது. அவள் ஆணுக்கு கடுமையாக பார்த்தாள். அவள் குலுங்கி தனது மற்றும் தனது மகளுக்கான நீதி தேடுவேன் என்று உறுதியளித்தாள்.